அவங்களுக்கு பார்வை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த பாப்பாக்கு லக்கிலி ஒரு கண் மட்டும் நல்ல ஒரு கண் நார்மலாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வளரும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். இந்த சைட் ஃபேஸ் கண்ட்ராக்டாக இருக்கிறதுல திரும்பி போயிருக்கும். ஸோ நீங்கள் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வித்தியாசமாக இருக்கும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்து சில்ட்ரனாக இருக்கும்போது இந்த சர்ஜரி பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்க மதர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே சரின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 வயசுலேயே எங்கிட்ட வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப சின்ன குழந்தையாட்டு பயந்து வராமல் போயிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் இங்கே ரிசர்ச்சுக்கு வந்துருக்காங்க. சொன்னோடனே அட்மிஷன் போட்டாங்க. ஸோ எங்கள் டீம் நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் டீமாக சேர்ந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அனஸ்தட்டிக் டீம் எல்லாம் சேர்ந்து பாப்பாவுக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி இந்த சர்ஜரி பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து வீடியோ கொடு. ஸோ இது வந்து எப்படியா இருக்கிறதுனால நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து அந்த ஃபேட் சொல்லுவோம், டெர்மிஸ் ஃபேட், அந்த அளவு இந்த கண்ணு கூட மெஷர் பண்ணி எவ்வளோ தேவையான அளவோ அதை எடுத்து அந்த கண்ணில் வச்சு தச்சு அந்த ஸ்பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்ததுன்னா அந்த பிளாஸ்டிக்லேருந்து ப்ராஸ்தட்டிக் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணு லேசாக சுருங்கி இருந்துச்சுன்னா ப்ராஸ்தட்டிக் ஐ நம்ம சர்ஜரி இல்லாமல் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த எலும்புமே ரொம்ப சுருங்கி இருக்குன்னா ஸ்பேஸ் இல்லை. ஸோ நம்ம அதை ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த லிட்டெல்லாம் டீப்பாக சூச்சர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா அகலமாக்கி அந்த ஃபேட் எல்லாம் உள்ளே வச்சு தச்சு ஐ பாலுக்கு பதில் அந்த ஃபேட்டை உள்ளே வச்சு தச்சு நல்ல ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அந்த ப்ராஸ்தட்டிக் ஐன்னு சொல்கிற அந்த ஷெல்லை வச்சுருக்கோம். ஸோ இப்போ சின்ன சைஸில் வச்சுருக்கோம். அந்த பாப்பா வளர வளர இப்போ வந்து போன் கொஞ்சம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். 2 பக்கமும் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி ஈக்குவலாக டெவலப் ஆகும். இந்த ஷெல் சின்னதாக போயிடுச்சுன்னா நம்ம அடுத்த பின்னர் காலங்களில் வளரும் போது பெரிய சைஸ் ஷெல் மாற்றப்படும். அது டெய்லி நைட் அதை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இருக்குது, பழகிடும். ஸோ காஸ்மெட்டிக்காக இப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் போடணும். இப்போ கொஞ்சம் அந்த எடிமா இருக்குது லிட்டில். இந்த 2-3 வாரம் கழிச்சு இந்த சூச்செல்லாம் எடுத்த பிறகு நார்மல் ஆகிடும். கண்ணுக்குள்ள அந்த முடி குத்திக்கிட்டே இருக்கும். இந்த பேஷண்ட் தினம் ரெண்டா அவஸ்தப்படுவோம். மொத்த முடியும் உள்ள திரும்பி 2 கண்ணுமே 2 கண்ணுலையுமே போற கேட்ராக்டும் மென்சூர் கேட்ராக்ட் வித்து 2 கண்ணுமே என்ரோபியான்னு சொல்லுவாங்க. அந்த கேஸையும் குத்தி அடிச்சிருக்கோம். அந்த கேஸுக்கும் மேடம் பண்ணி அந்த கேஸு இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கு. மீட்டிங் நடத்தி வந்துட்டால அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வந்துருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. பேஷண்ட் நல்லா இருக்காங்க. விசன் 6-9 இருக்கு போத் சைட் வித்து இந்த கண்டிஷனும் பல கண்டிஷன் மாறி Gracias.